அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு நண்பர்களே, இன்று நாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். துல்ஹிஜா மாதம். இஸ்லாமில் மிகவும் புனிதமான நாட்களை உள்ளடக்கிய இந்த மாதத்தை மதிப்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் 13 அற்புதமான பலன்களை இன்று நாம் விவாதிக்க போகிறோம். இந்த மாதத்தின் மகத்துவத்தை புரிந்து நம் வாழ்க்கையை மேலும் பரக்கத் நிறைந்ததாக மாற்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். தயாரா? வாருங்கள், ஆரம்பிக்கலாம். துல் ஹிஜ்ஜா மாதம் என்று கேட்கும்போது நம் மனதில் முதலில் வருவது ஹஜ், அரஃபா நாள், ஈதுல் அதா ஆகியவைதானே. இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் இஸ்லாமில் மிகவும் உயர்ந்த நாட்களாகும். இந்த நாட்களில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்வது, நோன்பு நோற்பது, தான தர்மங்கள் செய்வது, தக்பீர், தஹ்லீல், தஸ்பீஹ் ஆகியவற்றை ஓதுவது, இவை அனைத்தும் நம் செயல்களை அல்லாஹ்வுக்கு பிரியமானவையாக மாற்றும். இப்போது இந்த மாதத்தை உரிய முறையில் மதிப்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் 13 பலன்களை பார்ப்போம். முதலாவது, ஆயுளில் பரக்கத். துல்ஹிஜ்ஜாவில் நற்செயல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான பயனுள்ள வாழ்க்கையை அளிப்பான். ஒரு நாளை கூட வீணாக்காமல் அல்லாஹ்வின் பாதையில் வாழ முடியும். யோசித்து பாருங்கள், நம் வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இரண்டாவது, செல்வத்தில் அதிகரிப்பு. இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் பாதையில் தானம் செய்பவர்களுக்கு வறுமையை அகற்றி தேவையான செல்வத்தை அல்லாஹ் அளிப்பான். நம் வாழ்க்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படும். மூன்றாவது, குடும்பத்திற்கு பாதுகாப்பு. துல்ஹிஜ்ஜாவில் அல்லாஹ்வை நினைவு கூர்பவர்களின் மனைவியையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான். நம் குடும்பத்திற்கு அல்லாஹ்வின் சிறப்பு கவனிப்பு கிடைக்கும். நான்காவது, பாவங்கள் மன்னிப்பு. இந்த மாதத்தில் செய்யப்படும் தவ்பாவும் நற்செயல்களும் நம் தவறுகளை அல்லாஹ் மன்னிக்க காரணமாகும். ஒரு புதிய தொடக்கத்திற்கு இந்த மாதத்தை பயன்படுத்தலாம். ஐந்தாவது, நற்செயல்களுக்கு இரட்டிப்பு பலன். துல்ஹிஜ்ஜாவில் செய்யப்படும் சிறிய நற்செயல்களுக்கு கூட 700 மடங்கு வரை பலனை அல்லாஹ் அளிப்பான். ஒரு சிறிய தானமோ ஒரு நல்ல வார்த்தையோ எல்லாமே பெரிய பலனாக மாறும். ஆறாவது, மரணத்தை எளிதாக்குதல். இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் பாதையில் வாழ்பவர்களுக்கு மரண வேதனை, சகராத்துல் மௌத் எளிதாக்கப்படும். இது எவ்வளவு பெரிய அருள்! ஏழாவது, கப்ரில் ஒளி. துல்ஹிஜ்ஜாவில் நற்செயல்கள் செய்பவர்களுக்கு அவர்களின் கப்ரில் ஆறுதலும் ஒளியும் அல்லாஹ் அளிப்பான். கப்ரியின் இருளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எட்டாவது, மீசானில் நற்செயல்களின் எடை. நம் நற்செயல்களின் துலாஸ் எடை மிகுந்ததாக இருக்கும். இந்த மாதத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு நல்ல செயலையும் அல்லாஹ் ஏற்பான். ஒன்பதாவது, நரகத்திலிருந்து விடுதலை. துல்ஹிஜ்ஜா மாதத்தை மதிப்பவர்களை அல்லாஹ் நரக தண்டனையிலிருந்து விடுவிப்பான். இதைவிட பெரிய பாக்கியம் வேறு உண்டா? பத்தாவது, சுவர்க்கத்தில் உயர்ந்த பதவி. இந்த மாதத்தில் நற்செயல்கள் செய்பவர்களுக்கு ஜன்னத்தில் உயர்ந்த இடம் கிடைக்கும். அல்லாஹ்வின் அருகில் ஒரு மகத்தான இடம். 11வது, துவாக்களின் ஏற்பு. துல்ஹிஜ்ஜாவில் செய்யப்படும் துவாக்களை அல்லாஹ் ஏற்பான். இந்த புனித நாட்களில் மனம் நிறைந்து பிரார்த்தனை செய்யுங்கள். 12வது, மனதின் விருப்பங்கள் நிறைவேறுதல். நம் ஹலால் ஆசைகளை இந்த மாதத்தில் அல்லாஹ் நிறைவேற்றுவான். மனதின் நல்ல விருப்பங்கள் நிறைவேற இந்த நேரம் சிறப்பானது. கடைசியாக 13வது, வறுமையிலிருந்து விடுதலை. துல்ஹிஜ்ஜா மாதத்தை மதிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பசியோ வறுமையோ ஏற்படாது. அல்லாஹ் அவர்களுக்கு செழிப்பை அளிப்பான். இந்த 13 பலன்களை கேட்டபோது உன் மனதில் என்ன தோன்றுகிறது? துல்ஹிஜ்ஜா மாதம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கலாம், குர்ஆன் ஓதலாம், தான தர்மங்கள் செய்யலாம், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறலாம். சிறிய செயல்கள் கூட இந்த மாதத்தில் பெரிய பலனாக மாறும். நாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைப்போம். துல்ஹிஜ்ஜாவின் ஒவ்வொரு நொடியும் மதிப்பு மிக்கது. அரஃபா நாளில் நோன்பு, ஈதுல் அதாவில் குர்பானி, தக்பீர் ஓதுதல், இவை அனைத்தும் நம்மை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கும். நம் வாழ்க்கையில் பரக்கத்தையும் சமாதானத்தையும் நிரப்ப இந்த மாதம் ஒரு பொன்னான வாய்ப்பு. இனி இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக பயன்படுத்தலாம்? ஒரு சிறிய திட்டம் தயாரிக்கவும். தினமும் குர்ஆன் ஓத சிறிது நேரம் ஒதுக்கவும். அரஃபா நாளில் நோன்பு நோக்க மறக்காதீர்கள். உங்கள் திறனுக்கு ஏற்ப தானம் செய்யவும். மிக முக்கியமாக மனதார அல்லாஹ்விடம் துஆ செய்யவும். உங்கள் அனைத்து நல்ல விருப்பங்களையும் அல்லாஹ் கேட்பான். கடைசியாக, இந்த மாதத்தின் மகத்துவத்தை உங்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு இந்த மாதத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவது
பெரிய நற்செயலாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த மாதத்தின் பரக்கத்துகளை பெற உதவட்டும். ஆமீன்.